Hi friends, welcome back to Shoba Handcrafts. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நார்மல் பாக்ஸ் நாட்ல போற பென் ஸ்டாண்ட் தான். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டுட்டேன், செகண்ட் பார்ட்டும் போட்டுட்டேன். இப்போ தேர்ட் பார்ட் வந்து சுத்தி நம்ம எப்படி பின்னிட்டு வந்து முடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து ரன்னிங் வயரே தேவைப்படாது. நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒயர்லயே வந்து கிராஸ் நாட் போட்டுட்டே வரணும். ஏற்கனவே கிராஸ் நாட் கூட எப்படி போடுறதுன்னு மினி கிராஸ் நாட் பேஸ்கெட் வந்து போட்டிருக்கிறோம். பிளேலிஸ்ட்லவே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ நம்ம வந்து 2 பார்ட் போட்டுட்டேன். பேஸ்லேயே வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பிகினர்ஸ்க்காக 2 பார்ட் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து பிங்க் ஒயர், அப்புறம் ரெட் அண்ட் பிங்க் ஜாயின் பண்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட் என்னன்னா, இந்த மீதி இருக்கிற எல்லா ஒயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல ஒயர் வந்து நம்ம சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். ஸோ நீங்க இந்த வீடியோல வந்து பாதி நான் பின்றதெல்லாம் எடுத்திருப்பேன். மீதி வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னிட்டே வந்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபுல்லாக பின்ற அளவுக்கு எடுத்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக 1 hour 2 hour போகும். அதனால வந்து உங்களுக்கு வந்து பாதி பின்றது நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பார்த்தே கற்றுக்கலாம். அதாவது இப்போ இந்த இடம் எடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒயரோட சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இன்ட்டு காமிக்குது பாருங்க. ஸோ ஒரு ஒயர் மேலே பக்கத்தில் இருக்கிற ஒயர் விழுது பார்த்தீங்களா, அதை சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். ஸோ எவ்வளோ ஹைட்டு வேணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஷேப்பில் முடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இல்லை அது எனக்கு புரியல வராது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஈக்குவலாகவே வரா மாதிரி நீங்கள் ஈக்குவல் லைன் முடிக்கிற மாதிரி கூட முடிச்சுக்கலாம். ஸோ முடிக்கிறது வந்து நம்மளோட விருப்பம். இப்போ பாருங்கள், இந்த பிங்க்கும் க்ரீனும் சேர்த்து ஒரு இன்ட்டு காமிக்குது இல்லையா, இதை சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட்டு. இதே போல் தான் நம்ம சுற்றி பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாகவே வந்து கிராஸ் நாட் போடுற மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள், இது ரெண்டும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். ஸோ இதே போல் தான் நம்ம சுற்றி வந்து ஓரளவுக்கு பின்னிட்டே வாங்க. இதில் மிஸ்டேக் ஆகாமல் பண்ணலாம், ஒரு குழப்பமும் இருக்காது. ரொம்ப சிம்பிள். பக்கத்தில் இருக்கிற ஒயர் மேலே இன்ட்டு மாதிரி காமிக்கும். ஸோ அதை சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேர்த்துட்டோம். இப்போ இந்த பிங்க்கை வச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த க்ரீன் மேலே விழுது பார்த்தீங்களா, இதை ரெண்டு சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட்டு. ஸோ இந்த க்ரீன் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த கான்செப்டில் பின்னிட்டே வந்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி முடிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு பாதி வந்து முடிச்சிட்டோம். ஸோ பாருங்க, பேஸ் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாக்ஸ் நாட் தான் போட்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு 6 குமிழோட வந்திருக்கும். ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும், விழாது. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு.
ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஆம்லா நாட் இல்லாமல் எப்படி பாக்ஸ் நாட் போடுறதுன்னு. அவங்களுக்கு வேண்டியது இந்த வீடியோ. இந்த பேஸ் வச்சு நம்ம பூஜா கூடா, அதுக்கப்புறம் வந்து மினி பூஜை கூட இதெல்லாமே போடலாம். ஸோ அந்த பேஸ் வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்காக 2 பார்ட்டாக பிரித்து போட்டுக்கிறேன். கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பூஜை கூடலாம் ஈஸியாக பின்னிடலாம். ஸோ அதுக்கும் இதே பேஸ் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பூஜை கூட போடுறதும் போடுறோம். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாதி அளவு முடிச்சிட்டோம். இனி கொஞ்சம் முடிக்கணும். ஸோ நான் சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னிட்டே வரேன். நீங்களும் வீடியோ பார்த்துட்டே வாங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சுற்றி பார்த்தீங்கன்னா பின்னி முடிச்சாச்சு. இனி வந்து ஒரு 2 இது மட்டும் முடிக்கணும். அது உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். அதாவது வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி ஒரு ஷேப் வரணும். அதாவது நடுவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயர் வந்து நான் பின்னாமல் விட்டுருக்குறேன். அது பின்னினீங்கன்னா ஈக்குவலாக முடியும். அவ்வளோதான். அது நான் பின்னாதனால உங்களுக்கு இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி முடியுது. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அந்த ஒயர் பாருங்கள். இப்போ இந்த க்ரீனும் பிங்க்கையும் சேர்த்து பின்னணும். ஸோ எப்பவும் போல் அந்த கிராஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடுவில் அந்த க்ரீன் பின்னலைன்னா இந்த மாதிரி ஷேப் வரும். உங்களுக்கு அழகாக ஃப்ளவர் மாதிரி வரும். அந்த க்ரீனு எல்லாமே நீங்கள் பின்னி ஒரே லைனாக முடிச்சிங்கன்னா ஈக்குவலாக முடியும். அவ்வளோதான். ஸோ உங்களோட சாய்ஸ் அது. எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி பார்க்க அழகாக இருந்தது. ஸோ அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். வேணுன்றவங்க இந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க. இல்லைனா கேப்பில் வர அந்த க்ரீன் கலர் ஒயரையும் பின்னி ஈக்குவலாகவும் முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ்லாம் வந்து ஒரு சிஸ்டர் வச்சு மேலே வந்து அந்த எட்ஜில் வந்து ஒரு க்ராஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்பக்கமாக வந்து க்ராஸாக சொருகி விடணும். ஒயர் வந்து எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் பக்கம் க்ராஸாக சொருகி விட்டிங்கன்னா சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பென் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. உங்களுக்கு ரன்னிங் ஒயரும் தேவைப்படாது. இருக்கிற இந்த ஒயர்லேயே வந்து கிராஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். ஸோ ஃபினிஷ் பண்ணுறது உங்களோட சாய்ஸ். ஒரே லைனாக ஒரே ஈக்குவலாக முடிக்கணும்னாலும் அப்படி முடிச்சுக்கலாம்.
இல்லை இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப் வேணும்னாலும் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.